கூடுவாஞ்சேரியில இருந்து இந்த மெயின் ஹைவேவே கூடுவாஞ்சேரி ஹைவே தாங்க. கூடுவாஞ்சேரியில இருந்து திருப்பூரூர் போற ரோட்டுங்க. எக்ஸாக்ட்டா சொல்ல போனா நெல்லிக்குப்பங்க. நெல்லிக்குப்பம் ரோடு கல்வாயை ஒட்டின மாதிரி ஆன் ரோடு ப்ராஜெக்ட் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக கொண்டு வந்திருக்காங்க. 10 ல இருந்து 15 லட்சம் ரூபாய் உங்க கையில இருந்தாலே போதும் 3 BHK வீட்டை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியுங்க. 100 ஸ்கொயர் ஃபீட் இருந்தா 1 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ. சைட்டுக்குள்ளே வீடுகள் வர ஆரம்பிச்சாச்சுங்க. 5 to 7 lakhs முன்பணம் கொடுத்தாலே மீதி நம்ம 90% லோன் கொடுத்துறோம் சார் உங்களுக்கு. ஓகே. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் VS Ultimate. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா ஒரு தரமான சூப்பரான ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் சைட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். சோ இங்க பொறுத்த வரைக்கும் கூடுவாஞ்சேரியில இருந்து இந்த மெயின் ஹைவேவே கூடுவாஞ்சேரி ஹைவே தாங்க. கூடுவாஞ்சேரியில இருந்து திருப்பூரூர் போற ரோட்டுங்க. எக்ஸாக்ட்டா சொல்ல போனா நெல்லிக்குப்பங்க. நெல்லிக்குப்பம் ரோடு கல்வாயை ஒட்டின மாதிரி ஒரு ஆன் ரோடு ப்ராஜெக்ட் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக கொண்டு வந்திருக்காங்க. சோ இங்க பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்துட்டு ஒரு 20 ஏக்கர் பிரம்மாண்டமா கொண்டு வந்தாங்க. அதை சக்சஸ் பண்ணதை தொடர்ந்து இப்ப செகண்ட் ஃபேஸுக்கு உள்ள போயிட்டாங்க. சோ இது தனலட்சுமி கார்டன் சொல்லிட்டு ஆன் ரோடு சைட்டு பட்ஜெட் ரேஞ்சில கொண்டு வந்திருக்காங்க. சோ நீங்க பக்கத்துலயே போய் கேட்டீங்கனாலும் இந்த பட்ஜெட்டுக்கு உங்களால இடம் பிளஸ் வீடுங்கிறது கண்டிப்பா சாத்தியமே கிடையாதுங்க. சோ இந்த இடத்துல கம்மி பட்ஜெட்லயே சாத்தியம் பண்ணிருக்காங்க. அதை பத்தி கம்ப்ளீட் டீடைலா நம்ம கேட்கறதுக்காக இப்போ சைட்டுக்குள்ள போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வாங்க உள்ள போலாம். சரி, ஓகே மக்களே, இப்போ நம்ம சைட்டுக்குள்ள வந்தாச்சுங்க. ராஜேஷ் சார் தான் இருக்காரு. ராஜேஷ் சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஃபர்ஸ்ட் வீடியோல மீட் பண்றோம். கண்டிப்பா. இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கூடுவாஞ்சேரி மெயின் டச்லயே ஆன் ரோட் நம்ம சைட் கொண்டு வந்திருக்கீங்க. இப்போ இது எவ்வளவு ஏக்கர் எவ்வளவு பிளாட் நம்மளுக்காக கொண்டு வந்து? சார் இப்போ பாத்தீங்கன்னா இது ஓவரால் 20 ஏக்கர்ஸ் ஒரு ப்ராப்பர் கேட்டட் கமிட்டி. ஆல்ரெடி ஃபேஸ் 1 முடிஞ்சு இப்போ ஃபேஸ் 2 பண்ணிட்டு இருக்கோம். ஃபேஸ் 2ல மட்டும் 180 பிளாட் போட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் 90 பிளாட் கிட்ட நம்ம சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இப்போ ஃபேஸ் 2ங்கறப்போ எவ்வளவு பிளாட்டுங்க சார் ஸ்டார்ட் பண்ணி? ஃபேஸ் 2ல மட்டும் மொத்தம் 118 பிளாட் போட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் 20 பிளாட்ஸ் கிட்ட இப்போ சோல்ட் அவுட் ஆயிடுச்சு ப்ரீ லான்ச்லயே. ஓகே, ப்ரீ லான்ச்லயே பாத்தீங்கன்னா நம்ம பல டெவலப்மென்ட் கொண்டு வந்திருக்கோம். சோ பட்ஜெட்டை சொல்லிட்டு நம்ம அதுக்கு அப்புறமா டெவலப்மென்ட் போலாம். பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட் கொண்டு வந்திருக்கீங்க? ஸ்கொயர் ஃபீட் இப்போ பாத்தீங்கன்னா 3300 போயிட்டு இருக்கு. சோ லான்ச் பண்ணும்போது மேபி பிரைஸ் வேரி ஆகலாம், சான்சஸ் இருக்கு. ஓகே, லான்ச் பண்றதுக்கு முன்னாடியே வந்தீங்கன்னா நீங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் 3300 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இங்க இருக்கிற அத்தனை அமெனிட்டிஸும் அத்தனை டெவலப்மெண்ட்டும் நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம். பிளாக் டாப் ரோடா இருக்கட்டும், உங்களுக்கு காம்பவுண்ட் வாலா இருக்கட்டும், 24 மணி நேரம் செக்யூரிட்டி சர்வீஸுமே கொடுத்திருக்காங்க. சைட்டுக்குள்ளே வீடுகள் வர ஆரம்பிச்சாச்சு. ஈபி லைனுமே வந்தாச்சு. நம்ம புதுசா வந்துட்டு ரோடு போடணும், இந்த ஈபி லைன் எடுக்கணும், அந்த பிரச்சனை இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் கிடையாதுங்க. இப்போ நாளைக்கு டெவலப்மெண்ட் ஆக போகுது, நாளைக்கு அதெல்லாம் கிடையாது. டெவலப்மெண்ட் ஆன இடத்துல ஒரு இடம்ங்கிறது நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக கொண்டு வந்திருக்காங்க. நியர்பை பார்க்க போனாக்க காம்பவுண்ட் ஓட்டின மாதிரி நிறைய வீடுகள் தான் இருக்கு. சோ வீடுகளுக்கு மத்தியில வந்திருக்கிறதுனால இதோட ஃபியூச்சர் அப்ரிசியேஷன் எப்படிங்கிறது இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சரி, வீடு கடை சார் நல்ல ஒரு டெவலப்மெண்டான ஒரு ஏரியா. ஏன்னா ஸ்கூல்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு SRM பப்ளிக் ஸ்கூல் இருக்கு, பேரமாள் வித்யாசரம் இருக்கு, சென்ட் மேரிஸ் ஸ்கூல் இருக்கு. உங்களுக்கு காலேஜஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு SRM யூனிவர்சிட்டி இருக்கு. பக்கத்துல ஒரு 2 மினிட்ஸ்ல உங்களுக்கு அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு. சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் உங்களுக்கு நியர்பைல வந்துரும். ஒரு 1/2 hour டிஸ்டன்ஸ்க்குள்ளே நீங்க இந்த ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டலுங்கிற அத்தனை வசதிகளையுமே இந்த இடத்துல அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஒரு இடமா வாங்கினா எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணலாம், வீடா வாங்கினா என்ன பட்ஜெட்ங்கிறது அப்படியே தெளிவா சொல்லிடுங்க சார். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 850 ஸ்கொயர் ஃபீட்ல ஸ்டார்டிங் சார் நம்ம சைட்டுக்குள்ள. 28 lakhs தான் நீங்க அந்த ஒரு இடத்தை வாங்கிக்கலாம். சோ வீடா வேணா ஒரு 51 lakhsல 3 BHK நாங்களே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துறோம். 51 lakhக்கு 3 BHK சொல்லிட்டு இருக்கீங்க. என்னங்க பிரதர், இப்போ தாம்பரம் சைடுல எல்லாம் போனாக்க இன்னைக்கு 2 கோடி ரூபாய் கொடுத்தாலுமே ஒரு 2 BHK வீடே வாங்க முடியல. பிளாட்ல தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்படிப்பட்ட இடத்துல இந்த மாதிரி பட்ஜெட் கொண்டு வரும்போது அந்த லைன்ல இருக்கிற IT பீப்புள்ஸ்க்கு எல்லாம் இந்த இடம்ங்கிறது சூப்பரா இருக்க போகுதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த இடத்துல ஒரு 3 BHKங்கிறது ஒரு பெரிய ஃபேமிலியா இருக்க முடியும். அது மட்டும் இல்லாம எல்லா தேவைகளும், ஒரு மளிகை கடையா இருக்கட்டும், உங்களுக்கு அன்றாட தேவையான பொருட்களா இருக்கட்டும், எல்லாமே நியர்பைலேயே சரௌண்டிங்ல இருக்கு. பக்கத்துலயே பெட்ரோல் பங்க் கூட இருக்கு. சோ எல்லா அக்சஸுமே இருக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கீங்க. சோ இது பொறுத்த வரைக்கும் மக்கள் பாக்குறவங்க எங்களால ஃபுல் கேஷ் கொடுக்க முடியாது, நாங்க லோன் பர்பஸா மாறிக்கிறோம் அப்படிங்கிறப்போ முன்பணம் எவ்வளவு இருக்கும், எவ்வளவு % வரைக்கும் லோன் பண்ணி கொடுக்குறோங்கிறது இடமா வாங்குறீங்கன்னா ஒரு 5 to 7 lakhs முன்பணம் கொடுத்தாலே மீதி நம்ம 90% லோன் கொடுத்துறோம் சார் உங்களுக்கு. சோ இப்போ வீடா கட்ட போறோம் ஒரு 10 to 15 lakhs நீங்க ஆன் கேஷ் கொடுத்தாலே மீதி வந்து 90% 100% லோன் பண்ணி கொடுத்துறோம். ஓகே, ஒரு 10 லட்சத்துல இருந்து 15 லட்சம் ரூபாய் நீங்க கேஷா கொடுத்துட்டா போதும், பேலன்ஸை EMI பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. சோ ஒரு 3 BHK வீடுங்கிறது இன்னைக்கு 51 லட்சம் ரூபாய்க்கு கிடைக்குதுங்கிறப்ப நீங்க உடனடியா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்கன்னு தான் சொல்லுவேன். இன்னைக்கு சென்னைக்குள்ள நீங்க போய் தாராளமா விசாரிச்சு பாருங்க. 3 BHK வீடு 1.25 கோடி 1.5 கோடி ரூபாய் சாதாரணமா போயிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட இடத்துல நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக தனலட்சுமி கார்டன் சொல்லிட்டு சங்கமம் ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அவங்க சக்சஸ்ஃபுல்லா கிளியர் பண்ணனால செகண்ட் ஃபேஸ்ல இந்த ஆஃபர்ங்கிறது நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. பாக்குறவங்க எல்லா டீடைல பத்தியும் சொல்றீங்க, நாங்க லீகலை செக் பண்ணிக்கலாமான்னு கேட்டா எப்படிங்கிறது சார் 100% ப்ராப்பர் கிளியரா இருக்கும் சார். ஏன்னா எல்லா பேங்க்லயும் நம்மளுக்கு டைப் இருக்கு. நம்மளோட டாக்குமெண்ட் வந்து 100% கிளியரா இருக்கும் உங்களுக்கு. ஓகே, அத பத்தி நீங்க வரி பண்ணவே தேவையில்லை. ஓகே, சூப்பர் சூப்பர். இன்னொரு ஒரே ஒரு விஷயம் பிரதர், இப்போ இடத்துக்கு நம்ம முன்பணம் எவ்வளவு இருக்கலாம்? 5 to 7 lakhs இருந்தாலும் நீங்க வீட்டை இடத்தை வாங்கிக்கலாம். இடம் வாங்குற மாதிரி இருந்தாக்க நீங்க ஒரு 5 ல இருந்து 7 லட்சம் ரூபாய் கையில வச்சிருந்தாலே போதும், பேலன்ஸ் EMI மாத்திக்கலாம். இல்ல வீடா வாங்குறீங்க அப்படிங்கிறப்போ ஒரு 10 ல இருந்து 15 லட்சம் ரூபாய் உங்க கையில இருந்தாலே போதும் 3 BHK வீட்டை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியுங்க. சரி, ஓகே ப்ரோ, இப்போ சைட்டுக்குள்ள இருந்த வரைக்கும் டெவலப்மெண்ட் அமெனிட்டிஸ் எல்லாத்தையுமே கிளியரா சொல்லிட்டீங்க. ஓகே, இப்போ ஒரு இடத்துல வந்துட்டு பைக் கொடுக்குறாங்க, ஒரு சில இடத்துல ஒவ்வொரு ஆஃபருங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபருக்காக என்ன ஆஃபர் பண்ண போறோம்? நம்ம ப்ரீ லான்ச்ல ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கோம். 100
ஸ்கொயர் ஃபீட் எடுத்தா 1 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ. என்ன ப்ரோ சொல்றீங்க? இது சும்மா வீடியோ எல்லாம் சொல்லக்கூடாது. இல்ல உண்மையை தான் சொல்றேன். 100 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா 1 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ. ஆமா. அப்ப 1000 ஸ்கொயர் ஃபீட் எடுத்தா 10 கிராம் கோல்டு காயின். இதுவே 1 பவுன் வந்துருது. இதோட வேல்யூவே 1 லாக் மேல போயிடுது ப்ரோ. கண்டிப்பா வரும். சரி ஓகே. இது வந்துட்டு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் எவ்வளவு நாளைக்குள்ள பண்றவங்களுக்கு இந்த ஆஃபர்? சார் இது வந்து 15 டேஸ் 15 ஆமா 1 மந்த்க்குள்ள பண்றவங்களுக்கு. ஓகே, இந்த வீடியோ வந்து 1 மந்த்க்குள்ள நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றீங்கன்னா 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1 கிராம்ங்கிற மாதிரி ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ 1000 ஸ்கொயர் ஃபீட் நீங்க மினிமமா பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு 10 கிராம்ங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ 1 பவுனுக்கு மேல போகும்போது இது வந்து 1.25 லட்சத்துல இருந்து 1.5 லட்சம் வரைக்குமே உங்களுக்கு ப்ராஃபிட் வாங்கும் போது இன்ஸ்டன்டா நீங்க வந்துட்டு ப்ராஃபிட்டோட தான் ஒரு இடங்கிறது பர்ச்சேஸ் பண்றீங்க. உங்களுக்கு ஃபேமிலி ஆளுங்க வரீங்க, ஃபியூச்சர் அப்ரிசியேஷன் பாத்தீங்கன்னா 3 மடங்கு 4 மடங்கு 5 மடங்கு வரைக்கும் இருக்கு. இல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு போகும்போது உங்களுக்கு இதோட growthங்கிறது அபரிவிதமா இருக்குங்கிறது நீங்க சொல்லும் போதே தெரியுது. ஏன்னா ஆன் ரோட் டச்ல இன்னைக்கு சைட் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. நம்ம ஒரு நார்மலா பூமி வாங்கினா கூட ஸ்கெட்ச் பாத்தன்னு தான் சொல்றாங்க. இல்ல ஒரு சைட்டே போனா கூட ஒரு 500 மீட்டர் 1000 மீட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் வருது. சோ அந்த மாதிரி இடத்துல சோ ஒட்டினா மாதிரி நீங்களே வந்து பாருங்க. நாங்க என்னென்ன அமெனிட்டிஸ் என்னென்ன டெவலப்மெண்ட் சொல்லியிருக்கோமோ அது எல்லாம் இருந்தா மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுங்க. சோ இது வந்து ஏழை எளிய மக்களுக்கு ஒரு தரமான பிளாட். சைட் விசிட் எப்படி பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க? கண்டிப்பா ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டி இருக்கு. ஃபேமிலியோட வரணும், நாங்களே பிக்கப் பண்றோம். வீட்ல இருந்து உங்களை பிக்கப் பண்ணி டிராப் பண்ணிடுவோம். சோ அதனால ஒரி பண்ண வேண்டியதே கிடையாது. மக்கள் பாக்குறவங்க வந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணாம கீழ இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. இவர் தான் அட்டென்ட் பண்ணுவாரு. கூட இருந்து உங்களை as a friend-ஆ இருந்து A to Z உங்களுக்கு பக்காவா பண்ணி கொடுப்பாங்க. வீடியோல என்ன சொல்லிருக்காங்களோ நேர்ல வாங்க, பெஸ்ட்டாவே பண்ணி கொடுக்குற ரெடியா இருக்காங்க. வீடா இருந்தாலும் சரி, இடமா இருந்தாலும் சரி, சென்னையில கம்மியான பட்ஜெட்ல வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு ரைட் சாய்ஸ் தான் சொல்லணும். இது மாதிரியான வீடியோஸ் நீங்க ரெகுலரா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே பாய். ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். உங்களை இந்த வீடியோ மூலமா சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப நன்றி.